அதிமுகவுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை இருந்துட்டு ஓடிட்டு தான் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி தனக்கு இருக்க சிச்சுவேஷன்ல எது குறைஞ்ச நஷ்டமோ அத எடுப்பாரு. எது அதிக லாபமோ அத எடுப்பாரு. அதுல அவரு சமர்த்தர். நீங்க அவரு அந்த கொள்கையில தான் போவாரு, இந்த கொள்கையில தான் போவாருன்னு அவர கணக்கிடவே முடியாது. சசிகலா அம்மையார் சிறைச்சாலைய விட்டு வெளிய வந்ததும், சசிகலா அம்மையார மீண்டும் சேர்த்தா, ஒட்டகம் கூடாரத்துக்குள்ள நுழைஞ்ச மாரி முழுக்க கட்சிய புடிச்சுருவாங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால அதுவரை அவரு ஏற்றுக்கொள்ளாம இருந்த பாமகவ வன்னியருக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் நடத்தல. ஜாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் நடத்தல. ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றது பூர ஏமாத்திர மோசடி. ஜாதிவாரி கணக்கெடுப்பும் ஒண்ணும் நடத்தாம டக்குன்னு 10.5 டாக்டர் ராமதாஸ் குடுத்து 23 சீட்டுன்னு ராமதாஸ் கூட கூட்டணி வச்சுக்கிட்டாரு. அதுல அவரு எடப்பாடி ஜெயித்தாரு. ராமதாஸ் கூட கூட்டணிக்குள்ள நஷ்டமும் அவருக்கு தெரியும். லாபமும் அவருக்கு தெரியும். அதுல தன்னோட கட்சியிலயும் தனக்குள்ள அந்த இடத்துக்கும் பாதிப்பு வராது. சசிகலா அம்மையார உள்ள விட்டா, அது வந்து தன்னுடைய இருப்பையே காலி பண்ணிருங்கிறதுக்காக அப்படி ஒரு முடிவு எடுத்தாரு. அதே மாரி இப்பமும் கூட்டணிக்கு அவர்கிட்ட யாரும் இல்லாத சூழ்நிலையில, முபாரக் தவிர யாரும் இல்லாத சூழ்நிலையில, டக்குன்னு வந்து பாஜக போய் பார்த்து, பாஜக ஆப்ஷன ஓப்பன் பண்ணிட்டாரு.